கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய விலையேற பெற்ற கிருபையினாலும் கர்த்தருடைய நல்ல அவருடைய மாறாத இறக்கத்தினாலும் இந்த புதிய நாளையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை உங்களோடு கூட இந்த ஆராதனை முடிவு உங்களோடு சொல்வதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாய் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தையும் 41ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற அப்படி படிச்சிருக்கோமா 5 குழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதுக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு நல்ல வேத பகுதி தான். இந்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு சில வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் என்பது ஒரு பெரிய யுத்த களம் நிறைந்த ஒரு பகுதி. ஒரு விசுவாசத்தை சோதித்து அந்த விசுவாசத்தின் வழியாக கிடைக்கிற வெற்றியை நிரூபிக்கிற அதிகாரம். உலகத்திற்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் உலக வல்லமைக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். இந்த 1 சாமுவேல் தோல்வியின் அதிகாரம் இல்லை, அது ஒரு வெற்றியின் அதிகாரம். இந்த நாட்கள் நான் இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இது இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் இந்த செய்திக்குள்ள வரேன். 1 சாமுவேல் தோல்வியின் அதிகாரம் இல்லை என்று சொன்னது போல அது ஒரு வெற்றியின் அதிகாரம் என்று சொன்னேன். அதே போல இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் ஒரு துக்கத்தின் அதிகாரம் கிடையாது. அது ஒரு மகிழ்ச்சியின், ஒரு ஆரவாரத்தின் அதிகாரம், ஒரு ஜெயத்தின் ஆறார், ஒரு சந்தோஷத்தின் ஆறார், ஒரு அதிகாரம். இந்த சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு வேத புஸ்தகத்துல 3 இடத்துல பரலோக சந்தோஷப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, லூக்கா சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம படிக்கும் போது மனம் திரும்புகிறதான ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறதுன்னு படிக்கிறோம். படிக்கலாங்களா? லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முதல் சம்பவத்தை சொல்றேன். பரலோகத்துக்கே சந்தோஷம் எப்படி வருகிறதுனா, பூமியில மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுதான். 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம்னா, வலு சர்ப்பத்துக்கும் அங்க இஸ்ரவேல் ஜனத்திற்கு நடக்கிறதான சம்பவம் 12 படிங்க. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டு என்று அறிந்து. போதும், நான் அடுத்த குறிப்புக்கு வரேன். முதல்ல சொன்னேன், மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக சந்தோஷப்படுதான். அப்ப பரலோகத்துக்கு சந்தோஷம் ஒரு தேவ பிள்ளை மனம் திரும்பும் பொழுது. 2வது, இந்த சம்பவத்துல படிக்கிற பரிசுத்தவான்களாகிய தேவ சபை, தேவ ஜனம், அவர்கள் ஜெயிக்கிற போது அவர்கள் ஜெயத்தின் மூலம் பரலோகமே சந்தோஷப்படுதான். இந்த சம்பவம் தான்
நான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தோடு கூட நான் உங்களோடு ஒப்பிடுகிறேன். இங்க நடக்கிறது போலதான் அங்கேயும் நடந்துச்சு. அப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலையும் பரிசுத்தவான்களின் ஜெயத்துல, விசுவாசத்தை கொண்டு எடுக்கிற ஜெயத்தின் மூலம் பரலோகம் களி கூர்ந்தது. 3வது நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்த போது, வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த சம்பவத்துல படிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்த உடனே சந்தோஷம் வந்ததுன்னு படிக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம செய்தி என்னன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பரலோகம் சந்தோஷப்பட்ட ஒரு அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பரலோகம் சந்தோஷப்பட்டதை, பரலோகம் களி கூர்ந்ததை நாம் கவனிக்க முடியும். 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இன்னைக்கு உங்களோடு கூட பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை என்ன? கூழாங்கற்கள். அதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கூழாங்கற்கள். இங்கு தாவீது கோலியாத் என்கிறதான மாம்சத்தை மனுஷனை வீழ்த்துகிறதற்கு கோலியாத் ஆற்றங்கரையில் ஓடி போய் 5 கூழாங்கற்களை எடுத்து தன் அடைப்பையில் போட்டு தனக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது தெரிந்து கொள்ளப்பட்ட 5 கூழாங்கற்கள் தான் இன்னைக்கு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில தாவீதின் ஜீவியத்துல தாவீது எடுத்த 5 கூழாங்கற்களை போலதான் இன்னைக்கு நாமும் சில கூழாங்கற்களை எடுக்க வேண்டும். இந்த நாம் கூழாங்கற்களை எடுத்தால் தாவீதுக்கு கிடைத்த வெற்றியை போலதான் நமக்கும் ஜெயம் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த கூழாங்கற்கள் யார் அல்லது எது? இந்த கூழாங்கற்களை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது கையில எடுக்கப்பட்ட கூழாங்கல் எது என்றால், அந்த ஆற்றங்கரை ஓடையில, நீர் ஓடைகளில் அடித்து நல்ல மிருதுவாய், நல்ல மென்மையாக்கப்பட்ட, நல்ல அழகான உருவம் கொண்டதான கூழாங்கற்கள். எழுத்தின்படி அது ஸ்டோன் தான், அதுல வேற எதுவும் மாற்றம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம் இதை தியானிக்கும் போது இந்த கூழாங்கற்கள் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? 1 சாமுவேல் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை படிப்போமானால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இந்த சபையாரை குறித்து, தேவ சபையை குறித்து சொல்லுகிறார். ஒரு 5 விதமான மக்களை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு அவர் எழுதுகிறார். இங்கு சொல்லப்பட்ட 5 விதமான மக்கள் யார் அப்படின்னா, முதலாவது நம்ம படிச்சோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு
தேவன் உலகத்துல முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் கல் யாரு? சத்தமா படிங்க மைக்கில. பைத்தியம். இரண்டாவது பலவீனம். மூன்றாவது இழிவானவைகள். நான்காவது அற்பமா எண்ணப்பட்டவை. ஐந்தாவது இல்லாதவை. தேவன் இந்த பூமியில நம்மை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை பவுல் இங்கு எழுதுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு ஒன்றும் தெரியாத பேதைகளாகிய நம்மை, பைத்தியமாய் இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டார் படிக்கிறோம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அற்புதமானது, ஆச்சரியமானது. இங்கு சொல்லப்பட்ட 5 விதமான கூட்டத்தார் யார் என்றால், அன்னைக்கு ஆற்றங்கரையில தாவீது ஓடி போய் அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது எடுத்து கைகளில் எடுத்த உபயோகம் பண்ணின அதே 5 கூழாங்கற்கள் போலதான் இன்னைக்கு தேவனுடைய கைகளிலும் நாமும் 5 கூழாங்கற்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தான் அந்த கூழாங்கற்கள். தாவீது அன்னைக்கு பெலிஸ்தியனாகி கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவன் கைகளில் 5 கூழாங்கற்கள் தேவைப்பட்டது. அதனால் ஓடி போய் ஆற்றங்கரையில் அந்த கூழாங்கற்களை எடுத்து அவன் தன் அடைப்பையில வைத்துக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த கடைசி நாட்களில் உலக வல்லமையை, பாதாளத்தை, மரணத்தை, பிசாசின் சகல அதிகாரத்தை ஜெயிக்கிறதற்கு அவரும் இந்த 5 விதமான கூட்டத்தார், இங்கு சொல்லப்பட்ட 5 விதமான கூழாங்கற்களை தேவன் கைகளில் எடுத்துக் கொள்கிறார். நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் தான் தாவீது. தாவீதின் தேவன் என்று சொல்றோமே, நம்முடைய தேவன் தாவீதை போலவே நம்மையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த அடைப்பையில் உட்கார்வதற்கு ஏற்றார் போல 5 கூழாங்கற்கள் தேவைப்பட்டது. நான் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்கிற நீங்களே அந்த முதல் கூழாங்கற்கள், நீங்களே அந்த 2ஆம் கூழாங்கற்கள், நீங்களே அந்த 3ஆம், 4ஆம், 5ஆம் என்று சொல்லி 5 விதமான கூழாங்கற்கள். நாமே அந்த கூழாங்கற்கள். முதல் கற்கள் என்ன? ஸ்தோத்திரம், ஞானிகளை வெட்கப்படுத்துகிறதுக்கு பைத்தியம் என்கிற கூழாங்கற்கள். இரண்டாவது படிக்கிறோம், பலவீனம் என்கிற கூழாங்கற்கள். எத்தனை நேரத்தில் இந்த சரீரத்துல எந்திரிச்சு நடக்க நிற்க நம்மளுடைய சரீரத்துல பலன் இல்லை. ஆனால் இந்த பலவீன சரீரத்தை தான் பலமுள்ள வல்லமைகளை வீழ்த்துவதற்கு கூழாங்கற்களாய் இந்த சரீரத்தை, இந்த பலவீன பாண்டத்தை தான் ஒரு கூழாங்கற்களாய் தேவன் தெரிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகளை இருக்கிறத ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லை சொல்வதற்கு இழிவானத, ஸ்தோத்திரம் இல்லாதத, அற்பமாய் எனப்பட்ட நம்மை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோடு சொல்லுகிற இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறேன். நீங்களே நானே நம்முடைய தேவனுடைய கைகளில் கூழாங்கற்களாய் இருக்கிறோம். தேவன் விரும்புகிற கூழாங்கற்கள் நாமே. நம்முடைய தேவன் தாவீதா இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய கைகளில் நாம் கூழாங்கற்களாய் இருந்தால் அன்றைக்கு தாவீதுக்கு கிடைத்த அதே செயல்தான் இன்னைக்கு நம்முடைய தேவனுக்கும் நம்மூலம் உண்டாக போகிறது. நாம் அந்த அடைப்பையில அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருப்போமானால் ஏற்ற நேரத்தில் வரும்போது இந்த கூழாங்கற்களை எந்த இடத்துக்கு, எந்த தேசத்துக்கு, எந்த மொழிக்கு, எந்த மக்களுக்கு, எந்த ஜாதிக்கு, எந்த விதமான பீப்புள், எந்த ஜனத்தாருக்கு நாம் தேவை என்று அவரே ஸ்தோத்திரம் எடுத்து 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 பயன்படுத்தி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருக்கு தேவை தன் கரங்களில் அடங்கி இருக்கிற ஸ்தோத்திர சமர்ப்பிக்கிற, நல்ல அர்ப்பணம் உள்ள, தாழ்த்துகிற, ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள அப்படிப்பட்ட கூழாங்கற்கள் தேவை. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவாராக. இன்னைக்கு நாம் அவருடைய கைகளில் கூழாங்கற்களாய் மாறிவிட்டால் ஜெயம் நமக்கு. அல்லேலூயா. வேத புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பவுல், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்கிற பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், எப்பொழுது பிடித்திருக்கிற செவ ஆவி, இது எல்லாமே ஸ்தோத்திரம் நமக்கு கர்த்தர் கூழாங்கற்களாய் கொடுத்திருக்கிறார். இதை எடுத்து ஸ்தோத்திரம் எபேசியர் 6:12 சொல்லப்பட்ட 4 விதமான வல்லமைகளை மேற்கொள்ள இந்த 7 காரியத்தையும் நம் கைகளில் கர்த்தர் கூழாங்கற்களாய் கொடுத்திருக்கிறார். நாமே முதலாவது கூழாங்கற்கள் என்று சொன்னேன். நாம் கர்த்தருடைய கைகளில் கூழாங்கற்களாய் இருந்தால் நமக்கு நம்முடைய தேவனுக்கு ஜெயம் என்று கேட்டோம். அது மட்டுமல்ல, நமக்கு தேவன்
இந்த நாட்கள்ல இந்த 7 கூழாங்கற்களை கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்கிற கச்சை, அது ஒரு கூழாங்கற்கள். இதை எடுத்து நாம் பயன்படுத்தி சத்துருவை வீழ்த்த முடியும். அனுதின ஜெப வாழ்க்கையில இந்த கூழாங்கற்களை பயன்படுத்தி நாம் வெற்றியோடு கூட தேவனுக்கு மகிமையை ஜீவிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை நான் சொல்லி இங்கு நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம். நாமே கூழாங்கற்கள். இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், நாம் கூழாங்கற்களா இருப்போமானால் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த நேரத்துல நாம் அவர் கைகளில் பயன்பட போகிறோம். ஆமென். ஜெயம் தாவீதுக்கு என்றால் தாவீதின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே ஜெயம்தான். அவர் எடுத்த அந்த ஜெயத்தை இன்னைக்கு நமக்கு தருகிறார். இந்த செய்தியின் முடிவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அனைவரும் எல்லாரும் தேவன் கரங்களில் கூழாங்கற்களாய் இருப்போமானால் தேவன் இந்த நாட்கள்ல அவர் வைராக்கியமாய் நின்று சத்துருவை ஜெயிக்க முடியும். நம்முடைய சபையில நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச குடும்பங்கள் நல்ல கூழாங்கற்களாய் மாறிவிட்டால் நம்முடைய தேசத்தை, நம்முடைய பகுதியை, நம்முடைய பட்டணங்களை கர்த்தருக்கு மகிமையாய் ஜெயமாய் சுதந்திரிக்க முடியும். ஆமென். உங்க குடும்பத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய கைகளில் கூழாங்கற்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த பிரசங்கத்தினுடைய தூது என்னவென்றால், நீங்களே அந்த கூழாங்கற்கள். தேவனுடைய நாமத்தில் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நடந்தது நமக்கு என்னன்னு தெரியும். விசுவாசத்தோடு கூட, நல்ல வைராக்கியத்தின் ஆவியோடு கூட, நல்ல கீழ்ப்படிதலோடு கூட, கர்த்தரின் நாமத்தை நன்கு அறிந்து, பரிசுத்தாவின் வல்லமையில் தேவாவின் நிறைவை பெற்று, நல்ல தைரியத்தோடு கூட ஸ்தோத்திரம், இந்த மனுஷனை கோலியாத்தை சந்திக்க புறப்பட்ட இந்த தாவீதுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தார். இந்த நாட்கள் நாமும் கூட ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிந்து நல்ல அபிஷேகத்தோடு கூட வைராக்கியமாய் நாம் தேவனுக்காக எழுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட உங்க கைகளில் கொடுக்கப்பட்ட உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகள் தான் அந்த கூழாங்கற்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் தேவன் கைகளில் கூழாங்கற்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அவர்கள் தேவன் கையில் கூழாங்கற்களாய் மாறப் போகிறார்கள். இந்த கூழாங்கற்கள் ஸ்தோத்திர உலகத்துடைய பல நாடுகளுக்கு ஸ்தோத்திரம் படிப்பு நிமித்தமோ, வேலை நிமித்தமோ, திருமணத்து நிமித்தமோ, எந்த ஒரு ஊழிய காரியத்து நிமித்தமோ எங்கெல்லாம் புறப்பட்டு போறாங்களோ நம்முடைய பிள்ளைகள் மூலம் அந்த பகுதியினுடைய எல்லா கோலியாத்துகளை கர்த்தர் விழத்தள்ளி ஜெயத்தை நமக்கு தருவார். தேவன் அந்த இடத்துல மகிமைப்பட போகிறார். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளில் கூட இந்த வசனத்தின் வாயிலாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளில் கூட கர்த்தருக்கு வாயாக நின்று அவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ண தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.